Oh my god. Go back. Fast எடுக்க முடியுமா உள்ள போய்டு. Oh my god. Hey, door lock பண்ணுங்க. What is happening? There are a lot of cars. திரும்ப ட்ரை பண்றாங்க. Don't shout. Oh my god. நீ இறங்காதீங்க. யார் இறங்காதீங்க? ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கலைப்ரியா பழனி. சென்னையில நடந்த ஒரு ரொம்ப மோசமான சம்பவம் வந்து எல்லாரோட மனசையுமே உலுக்கி இருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையில் ஈசிஆர் பகுதியில் சின்னத்தலான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குடும்பத்தோட வெளியே கிளம்புறாரு காரில். அதில் நிறைய பெண்களும் இருக்காங்க, அதில் அவர் ஒருத்தரும் இருக்கார். காரில் போயிட்டுருக்கும் போது ஈசிஆர் பக்கத்தில் முட்டுக்காடு பிரிட்ஜின்னு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் போகும்போது திடீர்னு 2 காரில் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு காரில் 4 பசங்களும் இன்னொரு காரில் 4 பசங்களும் இருக்காங்க. மொத்தம் 8 பசங்க சேர்த்து இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால அங்கேருந்து தப்பிச்சு போக முடியல. அப்போது அந்த டைமில் ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போதே அவ்வளோ பதட்டமாக இருக்குது. அந்த காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ சினிமாவில் கூட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த சேசிங் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுப்பாங்க. அதை பார்க்கும்போது கூட இது சினிமா தான் அப்படின்னா கூட ஒரு சின்ன பதட்டம் தெரியும் இல்லையா? ஆனால் இந்த சீனை பார்க்கும்போது அதை விட பயங்கரமான பதட்டத்தோடு இருக்குது. என்ன ஆச்சு அவங்களுக்கு? அந்த வீடியோ வந்து பாதியிலே வர முடியறதுனால அந்த பெண்களுக்கு என்ன ஆச்சு, அந்த காரில் இருந்த அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அந்த துரத்திட்டு வந்த 8 பேர் யாரு, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாயிட்டே போகுது. அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த பொண்ணுங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ரொம்ப தூரமா, எங்களுக்கு பயமா இருக்கு, யாருக்காவது கால் பண்ணுங்கன்னு அலறிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கார்ல முன்னாடி அவங்கள சேஸ் பண்ணி போயிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. அங்கிருந்து ஒரு பையன் இறங்கி அந்த கார்லேருந்து அந்த காரை நோக்கி ஓடி வரான். இந்த பொண்ணுங்களை பார்த்த மாதிரி ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் காரையும் அடிக்கிறான். ஆனால் இவங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் ரிவர்ஸ் எடுத்து போக முடியல. ஏன்னா பின்னாடி ஒரு கார்ல இருந்து துரத்திட்டு வராங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்த ஒரு யூடர்ன்ல எடுத்து வேற ஒரு வழியா சந்து வழியா போறாங்க. அப்பயுமே விடாம வீடு வரைக்குமே துரத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது கூட அவங்க வீடியோல தெளிவா சொல்றாங்க, யாரும் இறங்காதீங்க, கேட்டை ஓப்பன் பண்ண கூட அவங்களால முடியல. கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க வீட்டு கேட்டு வரைக்குமே துரத்திட்டு போயிருக்காங்க இந்த 8 பேரும். இவ்வளோ பெரிய சென்னையில் ஈசிஆர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து சாதாரண இடம் கிடையாது, ஒரு சின்ன தெரு கிடையாது, அவ்வளோ பெரிய இடம். போலீஸ் எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துலையே இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே வருது, பாதுகாப்பு இல்லாமல். குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் கூட பார்த்தோம், சென்னையில் மையமாக வச்சு நிறைய கேஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டே வருது. இதில் இந்த விஷயமும் நடந்திருக்கு. இப்போது இந்த பொண்ணுங்க வந்து எப்படி சேஃபாக போனாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் அவங்க சொல்லவே இல்லை. கடைசியில் அந்த வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பாகவே முடிச்சிட்டாங்க. அதனாலேயே எல்லாருக்குமே ஒரு பதட்டம், ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுங்க சேஃபா போனாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருந்துட்டே இருந்தது. இது வந்து 25ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம், இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. 25ஆம் தேதி நடந்த விஷயம். அது இன்னைக்கு தான் சோஷியல் மீடியாக்கள்ல வந்து வைரலா மாறிட்டு இருக்கு. இதை வந்து போலீஸ் வந்து கேஸ் போட்டு யார் மேல தப்பு இருக்கு, யார் இதுக்கு காரணம் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அந்த கார்ல வந்து ஒரு முக்கிய கட்சியோட கொடி இருக்கு. அது நிறைய நியூஸ் சேனல்ஸும் சொல்லியிருந்தாங்க, அது திமுகவோட கட்சி கொடி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கார்ல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோம்னா நார்மலாக இல்லை, ஏதாச்சும் ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ண மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு பார்க்குறதுக்கே நார்மலாக இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கார் விஷயங்களை தாண்டி போலீஸ் வந்து தீவிரமாக விசாரித்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ப்ரெஸ் மூலியமாக. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணுங்க வந்து அந்த பசங்களோட காரை இடிச்சிட்டு நிற்காம போனதுனால தான் அந்த பசங்க துரத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லவும், எல்லாருமே எதனால தான் துரத்துறாங்க போல, இந்த பொண்ணுங்க வந்து நைட் டைம் வேற, ஈசிஆர் வேற,
அதனால இவங்க வந்து இடிச்சுட்டு போயிருப்பாங்க, அதனால கூட அந்த பசங்க துரத்தி இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கோணத்துல இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து வேற ஒரு விஷயமா மாற ஆரம்பிக்குது. எப்போ அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் சேனல் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கே கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன நடந்துச்சு, போலீஸ் தரப்புல இருந்து நீங்க இடிச்சுட்டு போனதுனால தான் அந்த பசங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்க தரப்புல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம், அவங்களே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதனால நான் எதுவுமே சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த நிருபர் வந்து கேக்குறாங்க, இல்ல போலீஸ் தரப்புல இருந்து இந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க, இது நிஜமாவே உண்மையா இல்ல அங்க வேற ஏதாவது நடந்துச்சா, அதை நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, நாங்க ஒரு வேளை இடிச்சிருந்தா அங்க அவ்வளோ சிசிடிவி இருக்கு, அதுல எதுலயுமே பதிவாகாம இருந்திருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க யாரையும் இடிக்கல, அவங்க தான் எங்களை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, துரத்துனாங்க, எங்க வீட்டு கேட் வரைக்குமே வந்து மிரட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த நிருபர் கேட்கிறாரு, அப்ப போலீஸ் தரப்புல இருந்து சொன்னது என்ன, அவங்க என்ன பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் தெரியாது, நான் போலீஸ் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட பேசுறாங்க இல்லையா, அந்த நியூஸ் சேனல் அவங்களோட யூடியூப் பக்கத்துல அந்த வீடியோவை போடுறாங்க. ஆனா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீடியோவையும் அந்த பக்கத்துல இருந்து எடுத்துடுறாங்க. அது ஏன் அப்படின்னும் தெரியல. பிளஸ் அதே மாதிரி இந்த இந்த பொண்ணுங்க வந்து அந்த பொண்ணு அந்த ஆடியோல பேசும்போதே தெளிவா புரியுது, ஏதோ ஒரு பயத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துமே அவங்க தெளிவா சொல்லவே இல்லை. இதை பத்தி நிறைய அரசியல் தலைவர்களும் பேசியிருந்தாங்க. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பெண்களுக்கு வந்து தமிழகத்துல பாதுகாப்பே இல்லை, இந்த திமுக அரசு வந்து பெண்களோட பாதுகாப்பு விஷயத்துல ஏன் இப்படி லத்தாஜிக்கா இருக்காங்க, மெத்தனமா இருக்காங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 3 விஷயங்களை சொல்றாரு, இந்த 3 விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், பெண்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த மாதிரி போலீஸ் ஜீப் வாங்கி கொடுங்க, நைட்ல வந்து ரோந்து பணியில ஈடுபட சொல்லுங்க, அதே மாதிரி பைக் வாங்கி கொடுங்க, பைக்ல போலீஸை ரோந்து பணியில ஈடுபட சொல்லுங்க, ஒருவேளை சென்னையில போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸை இன்னும் அதிகமாக்குங்க, பெண்களுக்கு எந்தெந்த மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து யோசிச்சுட்டே வாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பகல்லையும் சரி ராத்திரியிலையும் சரி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது, அதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுக அரசு வந்து ஏன் இவ்வளோ மோசமான ஆட்சியை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்ல வந்து திமுக அரசோட கொடி இருந்தது, இப்போ தொடர்ந்து வந்து திமுக வந்து நிறைய இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுட்டே இருக்கீங்க, ஆனால் வந்து மக்கள்கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்களையும் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயங்களை சொன்னார். நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த விஷயத்தை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. இந்த ஓவரால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் யாரையும் இடிக்கலை, அவங்க தான் எங்களை துரத்திட்டு வந்தாங்க, அவங்க தான் எங்கள் வீடு வரைக்கும் வந்து எங்களை மிரட்டிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸ் தரப்புலேருந்து இல்லை, இந்த பொண்ணுங்க வந்து காரில் இடிச்சுட்டு போயிட்டாங்க நிற்காம, அதனால தான் அந்த பசங்க துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நம்புறது அப்படின்னே தெரியல, யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னும் தெரியல. ஏன்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்புலேருந்து பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து பொய் சொல்லுவாங்களான்னு கேட்டா அதுவும் யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல இருந்தும் சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. தொடர்ந்து பலரும் இதுக்காக போராடிட்டே இருக்காங்க. இந்த கேஸை கேட்கும்போது போலீஸ் தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு, பாதிக்கப்பட்ட பெண் தரப்புல இருந்து சொன்ன விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி சென்னையில நிஜமாவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இருக்கா அப்படிங்கிற விஷயங்களையும் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கிறேன். நன்றி.